அன்பார்ந்த இனிக்கதை என்ற நிகழ்ச்சியின் அடியார் பெருமக்களுக்கு இந்த மக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருந்த கேள்வி ஒரு இளைஞன் என்னும் இந்த கேள்வி. அவர் ஏதோ ஒரு தொழில் முயற்சி செய்திருக்கின்றார், அதில் கொஞ்சம் தோல்வி ஏற்படுத்தியிருக்கின்றது. உடனே பக்கத்தில் இருக்கின்றவர்கள் மற்றவர்கள் என்ன தொழில் செய்தார்கள், எப்படி வெற்றியடைந்தார்கள், என்ன தோல்வி அடைந்தார்கள் என்பதை பற்றிலாம் தீர்மானம் விசாரித்திருக்கிறார்கள். அவரை தெரிந்தாலே அவர் கேள்விப்பட்டார்களே பல பேர் தொழிலை தோல்வி அடைந்தவர்கள் தான் அவர் விசாரணையிலே கொடுக்க வந்திருக்கிறார்கள். அதனால் அவர் என்ன நினைத்திருக்கிறார்கள், வாழ்க்கையில் எல்லாமே விரக்தி அடைந்திருக்கிறார்கள், துன்பத்திலேயே தான் இருக்கிறார்கள், தோல்விதான் ஏற்படுகின்றது. அப்படி தோல்வி இல்லாமல் முயற்சிகள் எல்லாம் பலிதமாகி இன்பமாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டதோடு, இந்த விரக்தியிலேயே வாழ்க்கையின் பெரும்பகுதி எங்களுக்கு அழிந்து போகின்றது, நாங்கள் இந்த வாழ்க்கையை முறையாக செலவிடும் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். சுவாமிகள் இதற்கு கூட ஒரு வழி சொல்லித்தான் ஆக வேண்டும். சுவாமிகள் கையிலே சம்பந்தமில்லை என்றாலும் வாழ்க்கையிலே வெற்றி பற்றி சாமிகள் கவலைப்படுவதில்லை, ஆண்டவனிடையிலே வெற்றியை பற்றி தான் சாமிகள் கவலைப்படுகின்றார்கள் என்றாலும் எங்களுக்காக இதை பற்றி ஒரு நல்ல மார்க்கத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர் நல்லா கேட்டிருக்காரு. அந்த தம்பி, ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ திறமைகள் இருக்கு. அந்த திறமையை அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள், பல பேர் உபயோகப்படுத்துகிறார்கள். அதில் சொற்பமான ஒரு சிலரை வெற்றி பெற முடிகிறது, பல பேர் வெற்றி பெற முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? ஏன்? எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு விஷயங்கள் பலங்கள் இருந்தும் கூட எதிலுமே வெற்றி பெற முடியவில்லையே. அவர் சார்ந்த துறையாகட்டும் சாராத துறையாகட்டும் எதிலுமே முடியவில்லையே. ஆனால் இதே என்னோடு கூட இருந்தவர் கூட ஒன்றும் என்னை விட கம்மியான ஒரு எல்லா விஷயத்தையும் அறிந்தவர், அவர் வெற்றி பெறுகிறார், என்னால் முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு தாக்கம் தான் இதில் இருந்து தெரியுது. அந்த தமிழுடைய எண்ணத்தில் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றி பெறுவது என்பது முதல்ல தோல்வி எவன் உருவாக்கிக்கிறானோ, யார் ஒருவன் அதிகம் தோற்கின்றாரோ அவன் பெரும் விதத்தில் அனுபவத்தில் வெற்றி பெறுகிறான் என்பது முதல் வெற்றி. அப்படிப்பட்டவன் வெற்றி பெறும் பொழுது அந்த வெற்றிக்கு புகழ் உச்சியே கிடைத்துவிடும் என்பது முதல்ல மனதில் வச்சுக்கோங்க. நாம் ஒரு முறை தோற்றோம், இருமுறை தோற்றோம் என்ற பொழுதே நாம் உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் மனதாலும் தோற்று விடுகிறோம். அதுதான் கூட. எப்போ 2 முறை தோற்றாயோ நீ வெற்றி பெற வேண்டும் என்று உணர்விலே சிலிர்க்க பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நீ எப்படி உன்னுடைய உழைப்பிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பதிய வைத்துவிட்டால் நீ ஜெயிப்பது என்பதற்கான கதவுகள் தானாகவே திறக்கப்படும். இது 1. 2, புத்தி இருக்கணும் நமக்கு. அதே நேரத்தில் திறன் ஆய்வுகள் இருக்கணும். ஆய்வு இல்லாமல் இருக்கக்கூடாது. எது ஒன்றுமே நாம் ஆய்வுகள் செய்ய வேண்டும். ஓடுவதற்கு முன்பாக விழுந்து விடுவோம் என்பவன் ஓட மாட்டான். எதை செய்பவனும் சரி, எதை செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இது நடக்குமா என்று சிந்திப்பவன் அதை செய்ய மாட்டான், செய்தாலும் அது சோதிக்காது. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பாருங்க. ஒரு காடு, அந்த காடு உள்ள ஒரு நாட்டிலே மன்னன் இருக்கிறார். அவருக்கு வேட்டையாடுவது வழக்கம். ஒரு நாள் வேட்டைக்காக புறப்படுகிறார். புறப்படும் பொழுது காவலாளி, மந்திரி இருவரையும் அழைத்துக் கொண்டு மூவராக செல்லுகிறார்கள் காட்டுக்கு. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தது, 3 பேரும் மாறிவிடுகிறார்கள், வேறு வேறு திசை போய்விடுகிறார்கள். அப்பொழுது முதலிலே ஒரு காவலாளி மன்னனையும் மந்திரியும் தேடிக்கொண்டு வருகிறார். ஒரு கண்ணில்லாத அங்கே ஒரு பிச்சைக்காரர் காவி ஆடை அணிந்து அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த காவலாளி அவரிடத்திலே கண்ணில்லாத இடத்திலே யோ, இந்த பக்கம் மந்திரி யாராவது போனாங்களா, ஆள் யாராவது போனாங்களா அப்படின்னு சொன்னார். அவர் எனக்கு தெரியாது அமைதியாக. சரி, நீ வேற போன. அடுத்தபடியாக அதே வழியில் மந்திரி வருகிறார். மந்திரி கேட்கின்றார், ஏங்க இந்த பக்கம் யாராவது போனாங்களா, கொஞ்சம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஐயா இல்லையா அப்படிங்கிறார் இவர். மூன்றாவதாக மன்னரே வருகிறார். மகாத்மாவே வணங்கி மகிழ்கிறேன் அப்படின்னு சாஸ்தாங்கமாக எழுந்து, அப்பா ஐயா சுவாமிஜி இந்த பக்கம் யாராவது போனாங்களா, கொஞ்சம் சொல்லணும், நாங்கெல்லாம் இப்படி பிரிஞ்சுட்டோம், இப்போ அதனால கேட்கிறேன். ஆமாம் மன்னா, முதலில் சென்றது காவலாளி, 2வது சென்றது மந்திரி, 3வது நீங்கள் வந்திருப்பவர் மன்னர். மன்னருக்கு தூக்கி வாங்கி போச்சு. ஒரு கண் தெரியாத குருடர் எப்படி சொல்லுகின்றார் என்ற ஒரு கேள்வி அவர் மனசில் எழுந்து கேட்டார். ஐயா எப்படி ஐயா, இது எனக்கு புரியல, எப்படி சொன்னீங்க, எனக்கு அதிசயமா இருக்கே, உண்மையாக கண்குருட கண்ணிழந்தவர் நீங்கள் எப்படி இதை சொல்ல முடியுது?
அது ஒன்றும் இல்லை மன்னா. முதலில் போன காவலாளி யோ இந்த பக்கம் யாராவது போனார்களா என்று கேட்டார். இரண்டாவது வந்த மந்திரி ஏங்க இந்த பக்கம் யாராவது போனாங்களா பார்த்தீங்களா என்று கேட்டார். மூன்றாவது வந்த நீங்கள் ஐயா என்று வணங்கி நீங்கள் கொடுத்த மரியாதையிலே உங்களுடைய உயர்வு தெரிந்துவிட்டது, அதனால் நீங்கள் மன்னன் என்று நான் சொன்னேன். இங்கதான் ஒரு விஷயம் வெற்றி பெறுவது என்ன தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் யுக்தி வேண்டும். என்ன யுக்தி? யார் எப்படி எந்த செயலை எப்படி செய்கிறீர்கள் என்பதை உத்தியாக வச்சுக்கணும். இப்ப எப்படி கண்ணிழந்த அந்த மகான் ஒருவன் காவலாளி, மந்திரி, மன்னன் என்று சொல்ல முடிந்தது? அதே போன்று ஒவ்வொரு செயல்களிலும் நாம் சீர்தூக்கி பார்த்து நல்லவைகள் கட்டவைகளை நாம் அலச வேண்டும். அப்படி அலசி உன் பகுத்தறிவுக்கு, உன் பகுத்தறிவு சிந்தனைக்கு ஒரு செயல் புறப்படும். அந்த செயலை செய்பவன் எவனும் எதிலும் தோற்க மாட்டான் என்பதே தவத்தில் இருக்கக்கூடிய ரகசியமும் கூட. நிலையாய் புத்தி கொண்டு வருவானாயின் சக்தியெல்லாம் ஆயுதம் படித்த நிலையில் மனம் எடுத்து ஒத்து நிற்க நிலையாய் வெயில் அவன் அதை பிரயோகம் செய்ய வாழ்வில் தோல்வியை மனமொத்த நிலை தன்னில் அவனே வெல்வான் அத்துணையும் என்று சித்தருடைய பாடல். எவன் ஒருவன் இந்த மாதிரி பகுத்து அறிஞ்சு சிந்தனா சக்தியை பலப்படுத்தி அந்த சமயோகிச்ச புத்தியையும் வளர்த்துக் கொண்டு தான் செய்கின்ற செயலில் இருக்கின்ற கெட்டவை நல்லவைகளை அலசி ஆராய்ந்து ஒரு முற்போக்கு சிந்தனை ஆளரோட பழக்கம் வைத்து நீ சார்ந்த எந்த துறையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றீரோ அதில் அனுபவம் தோய்ந்தவரிடத்திலே பயிற்சி எடுத்து அவருக்கு கீழ்ப்பணிந்து ஒரு வைராகியத்தை வைத்து விட்டால் ஒவ்வொருவரும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி வெற்றி பெறுகின்றது நிலைத்து நிற்கும் என்பதற்கு ஒரு சிறு உதாரணம். இந்த வெற்றிக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. ஒரு பகுதியாக வரும்பொழுது இது மாதிரி யாராவது இன்னும் கேட்கிறார்களா பார்ப்போம். அந்த பகுதியில் வேறு விதத்திலும் இதை சொல்லலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன். அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழே, ஒரு வாழ்க்கையிலே வெல்ல வேண்டும் என்றால் அவன் வெல்ல வேண்டும் என்ற உறுதியை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நிலையத்தை ரொம்ப தெளிவாக சொன்னீர்கள். அந்த உறுதிக்கு அடுத்தபடியாக ஒரு தரம் அவர் தோற்றதற்கு காரணம் என்ன, எந்த இடத்துலையும் நான் தோற்றதற்கு எது அடிப்படையாக அமைந்தது என்பதை ஆராய்ச்சி செய்து திறனாய்வு செய்து அந்த தோல்விக்கான படியிலிருந்து விலகி அது முயற்சி மேலேறுவதற்கான வழியை கண்டுபிடித்து தக்க ஆலோசனைகளை ஏற்று பயிற்சி பெற்றவர்களை இணக்கி முயற்சி செய்தால், தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் என்பதை தெளிவாக கேட்கின்றீர்கள். இது எல்லோருக்கும் மிக பயனுள்ள தக்க ஒரு செய்தி. நன்றி, வணக்கம்.